திமுகவின் வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? நடப்பு தேர்தலில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் ஆகிய பல்வேறு திட்டங்கள் நமக்கு நன்மை வைக்கின்ற திட்டங்களாக அவருடைய திருக்கரத்தில் நேரடியாக செய்த ஆட்சி தளபதி அவர்கள் 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி, நாடு போட்டுள்ள நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே வருகின்ற சட்டமன்றத்தில் மீண்டும் தளபதி அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக அவருடைய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக. திமுகவுக்கு போட்டியா இருக்கிறது அதிமுகவா பாஜகவா விஜயா சார்? இன்னைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த அரசியல் கட்சி போட்டியிடக்கூடிய தகுதி இல்லை என்பது சார். போட்டிங்கிறது தளபதி பாத்தீங்கன்னா அவர் வந்து திமுகவுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டின்னு சொல்லியிருக்காங்க. வேற அளவுக்கு தான் போட்டி, அது வேற அளவுக்கு தான் போட்டி. ஆனா தகுதியான போட்டியாளர்கள் யாருமே இல்லை என்பதுதான் நாட்டு மக்களுடைய கருத்தாக இருக்கு. ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கே போயிருக்கீங்க, வரவேற்பு எப்படி சார் இருக்கு? வரவேற்பு எப்படி இருக்கு? அதிமுக இருந்து திமுக போனது அண்ணா முன்னேற்ற கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிகழ்ச்சியாளருக்கு அந்த மகிழ்ச்சியை நாட்டு மக்களுக்கு அதிமுக இயக்கமே இல்லாத சூழ்நிலை இன்னைக்கு சசிகலா கூட அதிகமா பயன்படுத்துறது. சசிகலா ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி பாமக ராமதாஸோட கூட்டணி வச்சு இந்த தேர்தல் சந்திக்க போறாங்க. அம்மா சின்னமாரி கட்சியா இருக்கு. ஐயா ராமதாஸோட இணைந்து தேர்தல் எதிர்காலத்தில் மக்கள் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி வந்து அவரோட பொறுப்பைதான் காப்பாற்றணும் முயற்சி பண்றாரு, கட்சியை காப்பாற்ற முயற்சி பண்ணல அரசு விமர்சனம் சொல்றாங்க. இந்த கருத்தை எப்படி சார் பாத்திருக்கேன்? அவர் சுயநலவாதிங்க. அதோட ஒரு அரசியல்வாதி அனைத்து மக்களையும் அனைவருக்கும் அரவணைப்போடு நடத்தி பண்பாடு இல்ல. அன்னாரம் படுகொலையும் தெரிய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் தலைமை தாக்குன்னு சொல்றாங்க. ஆனா எல்லா டெல்லியும் நோக்கி போயிருக்காங்க. நீங்க வர அந்த பியூஷ் கோயலோட அவரு இங்க வரவேண்டாரு. இந்த நிலைப்பாடை எப்படி சார் அன்னாரம் அவருக்கு எங்க கொண்டு வெளிப்பாடு வருகின்ற சட்டமன்றத்தில் தீர்ப்பாக மக்கள் தருவார். 2026 அடுத்த கட்ட நகர்வு தலைவலி என்ன ஆணையிடுகிறாரோ அவர் சொல்லிக் கொடுதான் என்னுடைய நகர் இருக்கும் என்பதை நான் சாதாரண தொண்டனாக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். தளபதி என்ன உத்தரவுகளோ ஆணையிடறா நகர்வு இருக்கும் சார். அதே மாதிரி இந்த முறை வந்து விஜய் வந்து புதுசா வந்து கலங்காங்கிறாப்ல, இந்த தடவை 4 முனை போட்டிங்கிறாங்க. அதை இப்ப எப்படி சார் பாக்குறீங்க? விஜயோட கட்சி நீங்களை பொறுத்தவரை புதுசா கட்சி ஆரம்பிச்சு சட்டமன்றத்தில் தனித்துதான் போட்டியிடுவான்னு சொல்லியிருக்கிறார். தனித்து போட்டியிடுவதற்கு மக்கள் ஆதரவு எந்த நிலையில் தீர்ப்பாக வரும். கடந்த தேவர் குரு பூஜைக்கு நீங்க டிடிவி அடுத்து செங்கோடை எல்லாம் ஒன்னா வந்தீங்க. இப்ப ஆளுக்கு ஒரு பக்கமா போயிருக்கீங்க, இதை எப்படி பாக்குறீங்க? என்னால் ஏற்பட்டது அவர்களுக்காக ஏற்பட்டது. தனி வழியை விஜய் வந்து திமுக தான் கொள்கை எதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. விஜய் வந்து திமுக தான் எதிரி எந்த வகையில் அவர் சொல்ல வேண்டும்? எந்த வழியில் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயக்கமாக திராவிட முன்னேற்ற மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்சியாக தளபதி ஆட்சி.